வணக்கம் நண்பா. இன்னைக்கு அரசியல் பேசுகிறவங்க எல்லாத்தையுமே தற்கூரின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைய ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்கறதுனால தற்கூரின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டு போடும்போது மட்டும் காசு கொடுத்து அந்த ஓட்டு வேல்யூ அப்போ மட்டும் நம்ம தற்கூரி கிடையாது. இன்றைக்கி நம்ம அதை பற்றி கேள்வி கேட்கும் போது மட்டும் நம்ம தற்கூரி. ஓகே, நாங்கள் தற்கூரியாகவே இருந்துட்டு போகிறோம். ஓகேங்களா? இப்போ தளபதி அவர்கள் மாமல்லபுரத்தில் வச்சு நம்ம கரூர் மக்களை சந்திச்சிட்டாரு. ஓகேங்களா? இனிமேல் அது எங்கள் குடும்பம், அதாவது அந்த குடும்பத்தை பார்த்துக்க போகிறது எங்க தலைவர் விஜய் அவர்கள் மாசம் 5000 ரூபாய் பணத்தை விடுங்க, அதை விட்டுட்டு குடும்பத்துல ஒருத்தர எங்க தலைவர் விஜய் அவர்கள் ஆயிட்டாரு. அன்னைக்கு அழுது ஆக்டிங் போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு யாருமே நிக்க போறது இல்ல. அந்த குடும்பத்துக்கு நிக்க போற ஒரே தலைவர் எங்க விஜய் அவர்கள் தான். இனிமே நீங்க விமர்சனம் பண்ணுங்க, விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருங்க, எங்களை தற்கூரின்னு சொல்லுங்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு எங்க தலைவர் விஜய் உறுதுணையா இருக்காரு. தாவேக தோழர்கள் உறுதுணையா இருக்கும். அரசியல் பண்ணுங்க, பண்ண வேணாம்னு சொல்லல. அதுக்காண்டி டைரக்டா அரசியல் பண்ணுங்க. நாங்க ஒரு நல்லது செய்யறோம்னா நீங்க ஒரு நல்லது செய்யுங்க. அதை விட்டுட்டு ஒருத்தனை அடிச்சு கொன்னுதான் அரசியலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஒழிச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க திமுகவோட ஹேண்டில் இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா விஜய் தான் கொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தரிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி தான் செஞ்சிச்சு, திமுக தான் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. அதுவே நாங்கள் அவதூறு செய்கிறோம் சொல்லிட்டு எங்கள் தவேகாவோட நிர்வாகிகளை கைது செய்கிறீங்க. அதே மாதிரி இந்த வைஷ்ணவி அவர்கள் இப்போ அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களை கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்து முடிவு எடுக்கும். இப்படி உங்கள்கிட்ட நான் நியாயத்தை கேட்கறதுனால நாங்கள் தற்கூரி. ஆமாம், நாங்கள் தற்கூரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நண்பா. நன்றி.